ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டு குட் மார்னிங். உலக மக்களே, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வாலிபர்களே, இளைஞர்களே, ஆமாம், ஜென் இசட் கிட்ஸ் டுக்க கிட்ஸ் இன்னும் எல்லாம் ஜீவராசிகள் எல்லாத்தோட உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பொதுவாக எல்லாருக்குமே வணக்கம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மீடியாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, சோஷியல் மீடியாக்கள், இவங்க ரொம்ப உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். 4வது தூண் என்று சொல்கிறாங்க ஜேர்னலிசம் இன்னும் நாங்கள் ரிப்போர்ட்டர்ஸ், பத்திரிகை, எந்த பத்திரிகையாவது உண்மை பேசுகிறதா? எந்த மீடியாவது உண்மை பேசுகிறதா? உண்மையே நீ பேசாமல் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி மீடியா, சோஷியல் மீடியா, அந்த மீடியா, இந்த மீடியா வச்சு நீ இருப்ப? இயற்கை நாசம் பண்ணி விட்டுட்டு போயிடும். எப்போ ஒரு ஸ்டார் எரிஞ்சு விழுந்தா டவர் மேலே ஒரு இப்போ எவ்வளோ ஸ்டார்ஸ் எரிஞ்சு தானே விழுது. எல்லா ஸ்டாரும் எரிஞ்சு விழுற ஒரு நிலை என்று கொண்டு இருக்கிறதப்ப நான் என்ன சொல்கிறேன், இந்த யூடியூப் ஆகட்டும் எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், லொஸு துட்டு கொடுக்கறதுன்னு எடுத்து உண்மை பேசுகிறான்னா அவனுக்கு கூட நீ துட்டு கொடுக்காதப்பா. ஆனால் பொய் பேசுகிறவனுக்கு அள்ளி கொடுக்குறியே. ஒரு தேவடியால் காட்டிலும் மோசமானதாக இருக்குதுப்பா இந்த சேனல்ஸ். தேவடியா கூட பாவம் டிப்ஸு கொடுத்தா போடுவா. நீ எவ்வளோ கேவலமான மக்களை நீ அவனுங்களுக்கு ஐடி ப்ரூஃபு, அந்த ப்ரூஃபு, இந்த ப்ரூஃபு, கட்ட விஷயத்தை பேசுகிறவனுக்கு துட்டு அள்ளி கொடுக்குறியே மீடியாக்களை. நீ ரொம்ப நாளைக்கு நினைக்க மாட்ட. அதுவும் ஒரு கிறிஸ்துவ நாட்டில் போய் இருந்துக்கின்னு இந்த மாதிரிலாம் அயோக்கியத்தனம் பண்ணின்னு இருக்கிறீங்க. ஏசுனார் உயிரோ வந்தாகலாம் கொண்டு போட்டு போயிடுவாரியா. பார்த்துங்க, சோஷியல் மீடியா என்பவர்களுக்கு தான் உண்மையை பேசுகிறதுக்கு இடம் கொடுத்தா கொடு, பொய் பேசுகிறவனுக்கு இடம் கொடுக்காது, செத்து போடுவேன். அவங்களோட சேர்ந்து நீ நாசமாக போடுவேன். பார்த்துக்க.